ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 10 அதிகாரம் 52 வசனம். மார்க் சாப்டர் 10 verse 52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகள். இயேசுவானவர் யாரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், பர்த்தமியு என்கிற ஒரு குருடன், பிச்சைக்காரன், பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடனிடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். அப்போது இந்த இடத்துல இந்த பர்த்தமியு என்கிறவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் அநேகரை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அநேகருடைய கண்களை திறந்திருக்கிறார், அநேகருடைய செவிகளை திறந்திருக்கிறார். இப்படி அநேகரை இயேசுவானவர் சுகமாக்கினதை அறிந்திருக்கிறோம். முடவர் நடந்திருக்கிறார்கள், செவிடர் கேட்டிருக்கிறார்கள், ஊமையர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த குருடனை ஆண்டவர் தொடவோ அவனிடத்துல போய் ஒரு காரியத்தை சொல்லவோ இல்லை. அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் பார்வை அடைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தான் என்பதை நாம் 46 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். 46 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பர்த்தமியு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அவன் கேள்விப்படுறான். ஏன்னா ரோமர் 10 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் கேள்வினால தான் வருது. இவன் யாரை குறித்து கேள்விப்படுகிறான் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், அவர் யார் என்று சொல்லி அவரை குறித்த விலாவரைகளை முற்றிலுமாக அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம், நிச்சயமாக இவர்கிட்ட போனால் நமக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகுது. அந்த இடத்துல அவன் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். எப்பொழுதுமே விசுவாசம் வெறும் இருதயத்தில் மாத்திரம் இருக்காது, அது வாயின் அறிக்கையிலே வெளிப்படும். இந்த இடத்துல என்ன செய்கிறான் பாருங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பாருங்கள், கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். இதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு கிரியை. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தை ஆக்ஷனில் காண்பிக்கிறதே இல்லை. அது எப்படி வரணும்? ஜெபத்தில் வெளிப்படணும். நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் என்பதே ஒரு விசுவாசத்தினுடைய கிரியை தான். இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி இவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி இவன் மன்றாடுகிறான். என்ன மன்றாடுகிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த இடத்துல கூப்பிடத் தொடங்கினான். இப்படி அவன் கூப்பிடத் தொடங்கின பொழுது அங்கு இருந்த மக்கள், ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். எப்பொழுதுமே பாருங்கள், இந்த விசுவாச வாழ்க்கையில் நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். நம்ம சொல்லுவோம், நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நீ செய்யாத, அதெல்லாம் நீ கூப்பிடாதுன்னு சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த குருடனையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. பேச வேணாம், நீ அமைதலாக இரு என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனும் என்ன செஞ்சான் பாருங்கள், அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? நீங்கள் நம்புனீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஜெபத்தை பார்க்கணும் இன்னும் அதிகமாய். ஏன்னா நிறைய பேர் உங்கள் ஜெபத்தை தடை செய்கிறாங்க, உங்கள் ஜெபத்தை பரிகாசம் பண்ணுறாங்க. நீ ஜோம் பண்ணி ஜெயிச்சிருவியான்னு கேட்குறாங்க.
நீ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ ஜெபம் பண்ணால் போதுமான்னு கேட்குறாங்க. நிறைய காரியங்களை சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகி செய்கிற ஜெபத்தையும் செய்யாமல் நின்றக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த குருடனை போல் அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா, முன்பிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். அவன் பாருங்கள், அவனுடைய ப்ரேயர் லைஃப்பில் இன்னும் அதிகமாயிட்டான். அப்போது அதிகமாய் அவன் கூப்பிட ஆரம்பித்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்படி கூப்பிட்ட உடனே இயேசு நின்று என்று பார்க்கிறோம். அவ்வளோ கூட்டம், திரளான கூட்டம் போயிட்டு இருக்குது. அந்த சந்தடி நடுவில் பல சத்தம் கேட்டுட்ருக்குது. அது நடுவில் இந்த குருடன் கூப்பிடுகிறது இயேசுவின் காதுகளுக்கு கேட்டது. ஒருவேளை இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் எவ்வளோ கேட்கலாம். இந்த பிஸி வேர்ல்டில் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு கூப்பிட்டு கொண்டு இருந்தாலும், நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் ஆண்டவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சத்தத்தை அவர் கேட்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அங்கே இயேசு நின்றது மாத்திரமல்ல, அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்று அங்கே சொன்னாங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறான். அந்த மேல் வஸ்திரம் பாருங்கள், அது அவனுக்கு ஒரு பிச்சைக்காரனுடைய வஸ்திரம். இது அவனுக்கு இனி தேவைப்படாது என்பதை அவன் உணர்ந்தான். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறேன், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்கிற விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் அந்த பிச்சைக்கார வேஷம் இனி அவனுக்கு அவசியம் இல்லை. அதனால் அந்த மேல் வஸ்திரத்தை அவன் களைந்து போட்டுவிட்டு அவன் கிறிஸ்துவனிடத்தில் எழுஞ்சி வருகிறான். வந்த உடனே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அவனை தொடலை, அவன் கண்ணை தொடலை, அவன் மேலே கையை வைக்கலை, ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம கூட அநேக நேரத்தில் யாராச்சும் வந்து என்னை தொடுவாங்களா, என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்கு அதை செய்வாங்களா, இதை செய்வாங்களான்னு சொல்லி நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. நீங்கள் விசுவாசித்தால் போதும், அது உங்களுக்கு கைகூடி வரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவன் விசுவாசித்தான். இவனுடைய விசுவாசம் ஆக்ஷனில் வெளிப்பட்டுச்சு. அந்த விசுவாசத்தை கிறிஸ்து இயேசு பார்த்துட்டு, ஆண்டவர், என்னுடைய வல்லமை உன்னை சுகமாக்குதுன்னு சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. உடனே அவன் பார்வை அடைந்தான். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விசுவாசம் இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்பது நிச்சயம். அதனால் அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரியே, உங்கள் விசுவாசம் ஏதோ ஒரு சாதாரண அளவில் அல்ல, ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசம், ஒரு அற்புதத்துக்கு ஏற்ற விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசமாக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் நடுவிலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அன்றைக்கு அந்த பர்த்துமேயை பார்த்து இயேசுவானவர் சொன்னது போல இன்றைக்கு எங்களை பார்த்து நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே உடனே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்திக்காரும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.